ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. 2024 வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிஷபமனையில் புதன் குரு சூரியன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் இணைந்தும், கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பெயர்ச்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகியும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று புதன் பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஜூன் மாதத்தில் 4 கிரகங்கள் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். ஆனால் விரயஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? நிறைய விரயங்கள் ஏற்படுத்தும். சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். எந்த கிரகங்கள் 12ல் இருக்கு? சூரியன் 3க்குரியவன், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன நடக்கும்? யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, போட்டிங்கன்னா விரயம் ஏற்படும், அதுக்கு தொல்லைகள் கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து குரு பகவான் 12ல் இருக்கார். யாரு? 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 7 என்னென்ன? கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஏன்னா 7க்குரியவன் தனக்கு 12ல் போய், தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்புறம் 10க்குரியவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்? தொழிலை விரிவுபடுத்தணும், தொழிலுக்காக நீங்கள் விரயம் செய்யணும். அப்போ இன்னொரு மூலதனம் போட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம், அதற்கான அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். தொழிலுக்காக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள், தொழிலுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதன் 12ல் மறைஞ்சிருக்கார், உங்கள் ராசி அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன நடக்கும்? கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இது எது வரைக்கும் இருக்கும்? இந்த 12ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்கள் எது வரைக்கும் இருக்கு? அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி, ஜூன் 15ஆம் தேதி உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார். அப்போ உங்கள் முயற்சி எண்ணங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக வந்து அமரப்போகிறார். அப்போ கடந்த 15 நாட்களாக எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்த போறீங்க. அப்போ இந்த மாதம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், கொஞ்சம் விரயம், எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், இது எல்லாமே காண்பிக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும்போது நினைத்த காரியங்கள் ஈடேறும். அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? புதன் புத்திசாலித்தனம் மேம்படும். எதுக்காக நாம் வந்து விரயத்தை கொடுத்தோமோ அந்த விரயங்களை நீங்கள் இப்போ இந்த 15க்கு அப்புறம் விரயம் ஏற்படுத்தாது. அப்போ உங்களுக்கான நீங்கள் நினைத்த காரியங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம். தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும்? 10க்குரியவன் 12ல் இருக்கார், வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தும். இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல,
2-3 மாதங்களாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், உள்ளூரில் ட்ரை பண்ணுறேன், இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் 10க்குரியவன் 12ல் இருக்கார்லவா, அப்போ 12ஆம் இடம் சுபமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பாருங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்தவங்களுக்கு ஈடேறும். சொந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைக்காது, அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி பாருங்க, இம்மீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்டவர்களோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சொந்த தொழிலை, இதுவரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற உந்துதல் ஏற்பட்டு அதுக்கு இறங்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? குரு போய் 12ல் மறைஞ்சிட்டாரே, நமக்கு குரு பலன் இல்லையே, அப்போ திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 7க்குரியவன் யாரு? குரு 12ல் போய் மறைஞ்சிட்டார். ஆனால் கலத்திர காரகன் யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கார். அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி ஜூன் 12 உங்க ராசியிலே அமர்ந்து 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்குதல்லவா, அப்போ திருமணஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும் போது ஏன் திருமணம் நடக்காது? நிச்சயமான திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்குமா? ஏன்னா குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டே இருந்ததே, பிரச்சனைக்குரியதாகவே இருந்ததே. ஆனால் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிபதி குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு குழந்தை ஸ்தானாதிபதியோட இணைஞ்சு உட்கார்ந்துருக்கார். அப்போ நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. 2.5 வருடங்கள், கடந்த 2.5-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்துல பல அலைச்சல்கள், பல உளைச்சல்கள், குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த மிதுனராசி என்பவர்கள் இப்போதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கிடைக்கிறது. 2 பேரும் ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாக்கி இருக்கல்லவா. அப்ப இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கிறதா? இதுக்கு கேது 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தடையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. தாய் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை, தாய்க்கு உடல்நலம் சார்ந்த விஷயம், அதுக்காக நிறைய செலவு, தாய் வர்க்கத்தால் பிரச்சனைகள், பேச்சு, உறவுகள், உற்றார் உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள், இப்படி மன கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா, அந்த விஷயங்கள் அத்தனையும் மறைந்து போக போகிறது. வீடு வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடியவரும் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவான் நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால இந்த நிலம், வீடு, வண்டி, வாகனம் அதை ஆல்டர் பண்ணுவது, சுப காரியங்களில் ஈடுபடுத்துவது, புண்ணியஜனம் செய்வது, ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா, அப்போ வலியை கொடுக்கக்கூடிய இடம். அதாவது 8ஆம் இடம் என்பது என்ன? வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறார். அப்போ ரொம்ப நாளா ஒரு வலியை அனுபவித்து, ஒரு 2-3 வருடங்களாக வலியை அனுபவித்து, 2-3 வருடங்களாக ஒரு வழக்கில் சந்தித்து அந்த வழக்குக்கு தீர்வு கிடைக்காமல் அல்லோலப்பட்டு கொண்டு வழிகளோடு இருந்தவர்கள் இப்போ அந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால, கடவுளினுடைய அனுகிரகம் அந்த 8ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால
பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். கடன் விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா கடனை கட்டி கடனை வாங்கி கடனை கட்டிட்டு இந்த மாதிரியே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடனை வாங்கிட்டு அந்த கடன் வளர்ந்து 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 கடனை கட்டி இஎம்ஐக்காகவே போய்கொண்டிருந்த இந்த மிதுனராசி என்பர்கள் இப்போ அந்த கடனில் இருந்து வெளிவருவதற்காக அந்த கடனை அடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் செவ்வாய் வலிமை பெற்றிருக்கார் அல்லவா? செவ்வாய் என்பது விளையாட்டு துறைக்கான ஒரு கிரகம் அல்லவா? அப்போ விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க முடியாமல் ஏதோ ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்தது. நல்லதா நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கல, ஜொலிக்க முடியல, புகழ் பெற முடியல, அதில் ஈடுபட முடியலங்கிறவங்க இந்த மாதத்தில் அதற்கான ஊக்கத்தையும் தன்னம்பிக்கை கொடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சிகள், சிகப்பு நிறம் உள்ள கட்டடங்கள் சார்ந்த விஷயங்கள், கட்டிட தொழிலில் கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கட்டிடம் கட்டி விற்பனை செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை பணிபுரிபவர்களுக்கெல்லாம் கூடுதல் நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அதே சமயத்தில் செவ்வாய் என்கிறது இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? காவல்துறையில் இருக்கின்ற அனைவருக்கும் அல்லது இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல விதமாக ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஆனால் 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று, ஏன்னா உங்க ராசிநாதன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனக்குழப்பங்கள் தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த கோச்சார பலனை 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பொருந்தலை அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்பில் ஒரு 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தசா புத்திகள் செயல்படும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.